சம்மர் ஹாலிடே ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் சீரீஸ் 3ல இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ ஐஸ்கிரீம். நல்ல க்ரீமியாக பர்ஃபெக்டான டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரோட வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி 2 மாம்பழம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ டு ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸ்டிஃபி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கா வரணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோ பல்ப்பை இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா பீட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணதை அப்படியே ஏதாவது ஒரு பவுல்ல போட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் பவுல்ல போட்டு செட் பண்றேன். ஒரு பாதி மாம்பழத்தை மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனா இல்லாம கொஞ்சம் ஒன்னும் பாதியமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. மொத்தமா ஒரே இடத்துல போட்டுறாம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கியூப் சைஸ்ல கட் பண்ண மேங்கோஸை இது கூட அங்க இங்கன்னு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேங்கோஸ் கட் பண்ணி சேர்க்கிறப்போ சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ரான், ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாமே வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிட்டு ஃப்ரீசரில் 8 hours வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 8 hours ஆகுது ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகும். மேங்கோ ஐஸ்கிரீமை கடையில் வாங்குறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், டேஸ்ட்டுக்காக மேங்கோடைய எசன்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மேங்கோஸ்லாம் சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இது எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக மேங்கோ மட்டுமே வச்சு பண்ணலாம். ஸோ ஐஸ்கிரீமை கடையில் வாங்காதீங்க. ரெசிபியை சேவ் பண்ணி வீட்லேயே ட்ரை பண்ணுங்க.